நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 3-4-2024க்கான ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 21ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி என்று பிற்பகல் 2:09 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் என்று மாலை 5:43 வரை உத்திராடம், பின்பு திருபோணம். யோகம் என்று காலை 6:10 வரை சித்த யோகம், பின்பு மாலை 5:43 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் ரோகிணி மற்றும் மிருகசிரிஷம். மேஷம் ராசினியர்கள். இன்று சிக்கல்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. கடந்த காலம் சிரமம் அனைத்தும் விலகி செல்லக்கூடும். செயல்களில் உற்சாகமுடன் ஈடுபடுவீர்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பணி இனிமையாக நிறைவேறக்கூடும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரக்கூடும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உபரி பண வருமானமும் இன்று கிடைக்க கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை இன்று நடத்தக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெரியோர்களின் பாராட்டுகளும் இன்று கிடைக்கக்கூடும். திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் தடை தாமதங்கள் கொஞ்சம் நிலமும் பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லது. பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக நீங்க செயல்பட வேண்டும். யாரையும் நீங்க விமர்சனத்திற்கு உள்ளாக்க வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு என்று இருக்க பாருங்கள். பெண்கள் இன்று மன சஞ்சலம் நீங்கி நிம்மதி உண்டாக கொடுங்க. காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பெண்கள் இன்று சுறுசுறுப்புடன் பணிகளை மேற்கொண்டு வெற்றி பாகை சூட முடியும். என்று காதலை பொறுத்தவரை மேஷம் ராசினியர்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். நல்ல விஷயங்கள் காதலுக்காக நடைபெறக்கூடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. முன்பின் தெரியாத நபரிடம் தயவு செய்து நீங்க கவனமாக பேச வேண்டும். கல்வியில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். நன்கு படிப்பது நல்லது. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. என்று பெரியோர்களின் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கடந்த கால சிரமம் அனைத்தும் விலகி செல்லக்கூடும். செயல்களில் உங்களுக்கு உற்சாகம் மேலோங்க கொடுங்க. இஷ்ட தெய்வ வழிபாட்டை இன்று மேற்கொள்வீர்கள். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள், அது போதுங்க. பரணி. என்று நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். பெரிய தொகையை மட்டும் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுத்தாமல் இருக்க வேண்டும். கமிஷன் போன்ற துறையில் நல்ல லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. காரியங்களை மிகவும் சிறப்புடன் கையாண்டு வெற்றி பெற முடியும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு இன்று விடை கிடைத்துவிடும். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்க கொடுங்க. செயல்களை நீங்க உற்சாகமுடன் செய்து பாராட்டுகளை பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாகவே அமைந்துவிடக்கூடும். கிருத்திகை. நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். நல்லவரின் நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்தங்கள் வருகை இன்று இருக்கக்கூடும். என்று நீங்க பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. மனதிற்குள் ஏற்பட்ட சஞ்சலம் விலகி நிம்மதி ஏற்பட கொடுங்க. கேட்டெடுத்திலும் பணவரவு கிடைக்கக்கூடும். தொழில் வளர்ச்சி குறித்து சில முக்கிய முடிவுகளும் இன்று எடுக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று காலையில் நீங்க எழுந்திருச்சதுமே எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமாக குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானத்தை பின்பற்றுவது ரொம்ப நல்லது. அவசியம் இல்லாத வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இலக்கு நிறைவேற கூடுதலாகவே இன்று பணிபுரிய வேண்டியிருக்குங்க. வருமானம் குறைவாகத்தான் இருக்கும். சந்திராஷ்டிரம் இருக்கும் காரணத்தினால் கொஞ்சம் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக வேண்டுங்க. நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. யாரையும் இன்று குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். முக்கியமாக உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். ஒவ்வாத உணவுகளை தயவு செய்து உண்ண வேண்டாம். இன்று பெண்கள் நகைகளை பணம் இரவல் கொடுக்க வாங்க வேண்டாம். கொஞ்சம் எச்சரிக்கையுடனே செயல்பட வேண்டுங்க. மற்றவருக்கு உதவி செய்கிறேன் என்று எந்த ஒரு பிரச்சனையும் போய் சிக்கிக் கொள்ள வேண்டாம். என்று ரிஷபராசினியர்கள் குடும்ப உறவுகளால் கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படுங்க. பார்த்து பக்குவமாக நீங்கள் தான் அனுசரித்து செல்ல வேண்டும். இன்று மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமாக கொடுக்கல் வாங்கலில் நீங்க சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக
கடுமையாக உழைப்பீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். மற்றொரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து நீங்க தலையிட வேண்டாம். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். இருந்தாலும் எதிர்பார்த்த லாபம் கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். என்று இரு சக்கர வாகனத்தில் செல்லும்போது பொறுமை வேண்டுங்க. யாரிடமும் நீங்க வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வீண் அலட்சியம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாகவே இருங்கள். பெண்கள் இன்று மனக்குழப்பம் அடைவீர்கள். காலையில் என்ன செய்ய வேண்டும் என்று கொஞ்சம் தடுமாறுவீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருச்சு எந்த ஒரு வேலையும் பதட்டம் இல்லாமல் செய்யுங்கள், அது போதும். இன்று குழப்பம் மட்டும் வேண்டாம். காதல் போன்ற விஷயங்கள் முடிவுகள் எடுக்க வேண்டாம். விட்டுப்பிடிப்பது நல்லது. காதலில் கொஞ்சம் நீங்க அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சி பண்ணால் எளிமையாக ஜெயித்து விட முடியும். மாணவ கண்மணிகள் சுமூகமான உறவுகளை இன்று கண்டிப்பாக வெளிப்படுத்துவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடும். சொன்ன சொல்லை எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றி விடுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய பணம் வர கொடுங்க. மனக்குழப்பத்திற்கு துளி கூட இடம் கொடுக்காதீர்கள். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழி உண்டாக கொடுங்க. ரோகிணி. கொஞ்சம் சிரமப்பட்டு சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். என்ன ஒன்று நீங்க குழம்பி போவீர்கள். பேச்சை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறிவிட கொடுங்க. கொஞ்சம் சில இடங்களில் நீங்க பார்த்து பேச வேண்டும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும், அது போதுங்க. மிருக சிரிஷம். யாரையும் இன்று நீங்க விமர்சனம் செய்ய வேண்டாம். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். கொஞ்சம் நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட வேண்டும். அவசர முடிவுகளை நீங்க கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். யாரை பற்றியும் விமர்சனம் என்பது இருக்கவே கூடாது. ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிட வேண்டாம். பஞ்சாயத்துகளில் கலந்து கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வர கொடுங்க. விட்டு சென்ற உறவுகள் எல்லாம் மீண்டும் வரக்கூடும். மிதுனம் ராசினியர்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் எல்லாம் கிடைக்குங்க. பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சிலர் உங்களிடம் உதவி கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். இயன்ற அளவில் உதவிகளை புரிவீர்கள். கடன் வாங்கியெல்லாம் மற்றவருக்கு உதவிகள் செய்ய வேண்டாம். உங்களுடைய சூழ்நிலையை நீங்க பொறுத்து எதிலும் ஈடுபட வேண்டும். நல்ல பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. தந்தையிடம் வாக்குவாதம் இருந்து கொண்டே இருக்கும். தந்தையின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசுக்கு ஒருவித நெருடலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். தாய் தந்தையாரை எப்பொழுதும் போலவே மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அது போதுங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் இன்று எடுக்க கொடுங்க. கூடுதல் உழைப்பு இன்று எதிலும் தேவைப்படும். நிலுவை பணம் விடாமுயற்சியால் கிடைக்குங்க. வெளியூர் பயணங்களை பயனறிந்து மேற்கொள்வது நல்லது. இன்று கணவன் மனைவிக்கிடையில் மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த கௌரவமான பதவி உயர்வுகளை பெற முடியுங்க. தாமதமான சூழல் ஏற்பட்டாலும் மாறிவும் கொஞ்சம் பயப்பட வேண்டாம். இன்று வேலைபளு அதிகரிப்பதினால் அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் சிறு சிறு தடைகளுக்கு பின்னரே வெற்றி அடைய கொடுங்க. இன்று பெண்கள் ருசியான உணவை உண்டு மகிழ்வர்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். செய்யும் பணிகளை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று நல்ல விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடும். காதல் போன்ற விஷயங்களில் மிதுனம் ராசினியர்கள் அவசரப்பட வேண்டாம். இல்லத்தில் கலந்து உரையாடுவது ரொம்ப நல்லது. காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். என்ன ஒன்று காதலில் குழம்பி போவீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டுங்க. விளையாட்டாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. ஏனோ தனமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். நல்லவர்களை கூட வைத்துக் கொள்ளுங்கள். சிறு பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். படிப்பது ரொம்ப முக்கியம். ஆர்வமுடன் படியுங்கள். ஆராய்ச்சி தொடர்புடைய விஷயங்கள் நாட்டம் செல்லுங்க. மூட நம்பிக்கைகளில் மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். விடாமுயற்சியால் இன்று வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ள முடியும்.
சிலர் உதவி கேட்டு உங்களிடம் வரக்கூடுங்க. இந்த நாள் உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. வியாபாரத்திற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கப்பட்டுவிடும். தடைகளுக்கு பின்னர் இன்று காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி அடையுங்க. பொறுமை இருந்தால் வெற்றி வாகை சூட முடியுங்க. திருவாதிரை தந்தையிடம் வாக்குவாதம் செய்யாதீர்கள். தாயின் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சின்ன முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இயன்ற அளவில் உதவிகளையும் செய்வீர்கள். கொஞ்சம் சில இடங்களை விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. கௌரவமான பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் வரக்கூடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. சிறு சிறு தடைகளுக்கு பின்னர் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். யோசித்து எதையும் செய்யுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பொறுமை இருந்தால் எதிலும் உங்களுக்கு வெற்றி ஏற்பட கொடுங்க. புனர்பூசம் நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுங்கள். உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். நிலவே பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும் என்று சிந்தனையை ஒருநிலைப்படுத்துவது நல்லது. வெளியூர் பயணங்களை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது. யாரையும் நீங்க நம்பி பொறுப்புகள் மட்டும் ஒப்படைக்க வேண்டாம். உங்களால முடியும் பட்சத்தில் எல்லாம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கடகம் ராசினியர்கள் இன்று காலையில நீங்க கொஞ்சம் எழுந்ததும் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். சோம்பேறித்தனமாக காணப்படுவீர்கள். மந்தமாக இன்று இருக்கும். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று காரியங்களை தள்ளி போடுவீர்கள். தயவு செய்து எதிலும் அலட்சியம் காட்டாமல் கொஞ்சம் நீங்க முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. உங்களின் தகுதி திறமையும் வளர்த்துக் கொள்ள முடியுங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அபிவிருத்தி பணி கண்டிப்பாக நிறைவேறிவிடும். தாராள அளவில் பணவரவு என்று கிடைக்குங்க. மனைவி விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கண்டிப்பாக இருக்கும். எதிர்நீச்சல் போட்டாவது நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க. பொருளாதார நிலையில் ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் மாறுங்க. மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்குங்க. என்ன ஒன்று குடும்ப தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளவுதான் நாம செய்தாலும் தேவைகள் இருப்பது போன்ற ஒரு உணர்வு இருக்க கொடுங்க. கடன்கள் சற்று அடைப்பதற்கான முயற்சியில் நீங்க இறங்க வேண்டும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது. உறவுகளிடம் நிதானித்து பேசுவது மிக நல்லது. டென்ஷன் இல்லாமல் என்று பேசினால் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. முன் கோபத்தின் காரணமாக வார்த்தைகள் கொஞ்சம் வெளிப்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவீர்கள். சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்படுவீர்கள். பெண்கள் என்று முயற்சி செய்தால் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். என்று காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லுங்க. அவசர முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் தயவு செய்து பதட்டம் கொள்ளாதீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். கல்வியில் வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். கல்வியில் கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைந்து விட கொடுங்க. முயற்சி செய்தால் எளிமையாக ஜெயித்து விடலாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். பண வரவையும் கண்டிப்பாக பெற்றுக் கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். நல்லவர்களை இன்று அடையாளம் கண்டு கொள்வீர்கள். எதிலும் உங்களுக்கு வேகம் பிறக்குங்க. விவேகமுடன் செயல்பட்டு வெற்றி வகை சூட முடியுங்க. பூசம் நல்ல நல்ல விஷயங்களை ஆர்வம் செலுத்துங்க. நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். சொன்ன சொல்லை இன்று காப்பாற்றி விடுவீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் கலந்து கொள்ள வேண்டாம். பூசம் நட்சத்திரக்காரர்கள் இறை வழிபாட்டில் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. ஆயில்யம் என்று மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. திட்டமிட்டு சில பணிகளை நீங்க எதிர்கொள்ள முடியுங்க. நல்லவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். சூழ்நிலை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பீர்கள். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள். முக கவர்ச்சியுடனும் இருப்பீர்கள். என்று திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக கலந்து கொள்ளக்கூடிய சூழலும் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தையும் என்று வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக தைரியம் உண்டாக கொடுங்க. நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடும். சொன்ன சொல்லை எப்படியும் இன்று நீங்க காப்பாற்றி விடுவீர்கள். அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது மட்டும் கவனம் இருக்கட்டும். பொன் பொருள் சேர்க்கையும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெளிவாக இன்று நீங்க அணுகுவீர்கள். உயர்வான நல்ல எண்ணங்களை எல்லாம் வளர்த்துக் கொள்வீர்கள். அடுத்தவரிடம் வீண் விவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. அடுத்த ஒரு விஷயத்தில் தலையிடாதீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். உங்களுடைய தகுதி திறமையை வளர்த்துக் கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கின்றது. என்று சிலர் உங்களை சுயநலக்குடன் அடங்கக்கூடிய சூழலும் இருக்குங்க. கவனமுடன் பேசுவதினால் சிரமத்தை நீங்க தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இலக்கை அடைய விடாமுயற்சி தேவைப்படுங்க. எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதற்கு கொஞ்சம் தாமதமாகத்தான் இருக்கக்கூடும்.
வாகனத்தில் மித வேகத்தை பின்பற்றுவது நல்லது. தொழில் போட்டிகள் கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வதன் மூலம் முன்னேற்றத்துக்கு வழி அமைத்துக் கொள்ள முடியும். உற்றார் உறவுகளின் ஆதரவுகள் ஓரளவு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. கொடுக்கல் வாங்கலில் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விட முடியும். சிம்ம ராசினியர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத மேன்மைகளும் உண்டாக கூடுங்க. அது மட்டுமில்லை, சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் குடும்பத்துடன் சேர்ந்து சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காலையில் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் இருக்குங்க. எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிய முடியுங்க. பெண்கள் இன்று ஆசைப்பட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்கிக் கொள்ள முடியும். காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவு வேண்டும், குழப்பம் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. காதல் வெற்றி நோக்கித்தான் செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வருங்க. மாணவர்கள் கல்வியை தவிர வேறு எதிலும் கவனம் எடுத்துக் கொள்ளக்கூடாது. விளையாடும் பொழுது கூட கவனம் வேண்டும். கொஞ்சம் நேரம் விளையாடிவிட்டு பாடங்களை படிப்பது சிறப்பு. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் என்று சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கப்படுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் இருக்கக்கூடும். நினைத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். சிக்கல்களை கண்டிப்பாக சரி செய்து விடுவீர்கள். கடன் பிரச்சனையை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. பயப்பட வேண்டாம். பூரம் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மனம் திறந்து அனைவரிடமும் பேசுவீர்கள். நன்மைகள் உங்களை தேடி வர கொடுங்க. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுக்க கொடுங்க. நட்பு வட்டத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உத்திரம் என்ற பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு சிறப்படைய கொடுங்க. வெற்றி வாகை கண்டிப்பாக சூடிவிட முடியும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையுங்க. பிரச்சனைகளிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவீர்கள். அடுத்த ஒரு விஷயங்களில் மட்டும் தலையிட வேண்டாம். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்கும். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். சூழ்நிலை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். கன்னி ராசினியர்கள் எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடுங்க. இன்று புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்லும் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனப்பதட்டம் மட்டும் இல்லாமல் இருக்க பாருங்கள், அது போதுங்க. உயர்வான நல்ல எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும். என்று தாயின் அன்பும் ஆசையும் பலமாக இருக்க கொடுங்க. சிறு செயலையும் மிகவும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபார தொடர்பு இன்று பலம் பெறக்கூடும். பண வரவு நன்மையை கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. இயன்ற அளவில் அறப்பணிகளை செய்து மகிழ்வர்கள். என்று தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். நன்மைகளை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியுங்க. திருமண சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் சற்று தள்ளி வைப்பது நல்லது. சிலருக்கு வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலம் கண்டிப்பாக லாபம் இருக்கும். ஒரு பக்கம் செலவும் இருக்கும். அதாவது பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்ற எண்ணம் இருக்கும். இன்று பெண்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களில் ஆர்வம் செல்லுங்க. பெண்கள் கடுமையான முயற்சிகளுக்கு பின்னர் வெற்றி வாகை சூடுவீர்கள். அடுத்தொரு விஷயங்களில் மட்டும் தலையிடாதீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சி செய்தால் வெற்றி பெற முடியும். காலையில் கொஞ்சம் மந்தமாக இருப்பீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். காதல்ல நீங்க கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. காதல்ல முடிவுகள் எடுக்கும்பொழுது ரொம்ப தெளிவாக எடுக்க வேண்டும். வீணான வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கண்டிப்பாக கல்வியில சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி எல்லாம் பிடித்தமான கல்வியாக இருக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். என்ன ஒன்று பெற்றோர் சொல்படி கேட்க மாட்டீர்கள். அதனை கொஞ்சம் கேட்டு பழக வேண்டும். பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மையை கொடுக்கும். சாமர்த்தியமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள்.
வீட்டு தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துவிடக் கொடுங்க. தெய்வ நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டு கண்டிப்பாக உங்களால வெற்றி பெற முடியுங்க. ஹஸ்தம், புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க. தொழில்முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிடாதீர்கள். கூடுதலாக குழப்பம் கொஞ்சம் இருக்கும். அதனை சரி கட்டி விட வேண்டும். என்று சுய தொழில் லாபம் கண்டிப்பாக இருக்குங்க. என்று மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாற்றங்களை விரும்பக்கூடியவராக இன்று நீங்க காணப்படுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கப் பெறுங்க. சித்திரை, அடுத்தவர் மனம் கோணாமல் நடந்து கொள்ள வேண்டும். காரியங்களை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நீங்க செய்ய வேண்டியிருக்கும். பதட்டம் என்பது இருக்கவே கூடாது. சிந்தனை ஒருநிலைப்படுத்தி ஈடுபடுவது ரொம்ப நல்லது. ஆக்ரோஷமாக செயல்படுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். எண்ணம் ஒன்று குழப்பமடைவீர்கள். குழப்பத்தை மட்டும் சரி கட்டி விடுங்கள், அது போதுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனம் மகிழும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க அவசரமாக சில பணிகளை நீங்க செய்ய வேண்டியிருக்கும். தயவு செய்து அதனை மட்டும் சரி கட்டி விட வேண்டும். உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். காலை நேரம் ஓரளவு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. இந்த ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. இன்று நினைத்த வாழ்க்கையும் அற்புதமாக அமைந்துவிடக் கொடுங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடும். உங்களுடைய பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருந்துவிடக்கூடும். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். தெய்வ நம்பிக்கையுடன் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் சிரமம் ஓரளவு குறையுங்க. மிதமான பணவரவு வந்து கொண்டிருக்கும். பணியாளர்கள் சிரமத்துக்கு கொஞ்சம் ஆளாக வேண்டியிருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்கும். என்ற உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சற்று கவனம் இருப்பது ரொம்ப நல்லது. செரிமானம் ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படுங்க. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது உத்தமம். பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்கள் திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடும். காரியங்களில் சின்னதாக தடை ஏற்பட்டுத்தான் பெண்ணை சரியாக கொடுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்புடன் பணிகளை கவனித்துக் கொள்ளுங்கள். பெண்கள் குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இன்னும் சிலருக்கு எதிர்பாராத வகையில் செலவுகள் கொஞ்சம் உண்டாகும். அதனையும் பார்த்துக் கொள்ள வேண்டும். காதல் போன்ற விஷயங்கள ரொம்ப தெளிவு வேண்டுங்க. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். சில முடிவுகளில் உங்களுக்கு தெளிவில்லாமல் போகும். காதலை விட்டு கொடுத்து செல்வதும் பேச்சை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியும். உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. என்ன ஒன்று நீங்க முயற்சிகள் செய்ய வேண்டும். ஏனோ தானமாக இருந்து விட வேண்டாம். நேரத்தை வீணடிக்க வேண்டாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று பணவரவு உங்களுக்கு சீராக இருக்குங்க. ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் கண்டிப்பாக மாறுங்க. தொழில் வியாபாரம் குறித்து முக்கிய முடிவுகளும் எடுக்க முடியுங்க. ஆதாயம் உங்களை தேடி வரக்கூடும். நல்ல விஷயத்தை நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுக்க முடியும். பிறரிடம் குடும்ப விஷயத்தை பற்றி பேச வேண்டாம். ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப நல்லது. சுவாதி, நல்ல எண்ணங்கள் என்று வெளிப்படக்கூடும். அபாரமான செயல்பாடுகள் என்று வெளிப்படக்கூடும். நல்ல பிள்ளை என்ற பெயரும் எடுக்க முடியுங்க. கையில் ஓரளவு காசு பணம் இருக்க கொடுங்க. மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு இன்றி மேலோங்கிவிடும். என்று சுவாதி நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக நல்லது. விசாகம், நல்லவர்கள் அடையாளம் கண்டு கொள்ளும் நாள் என்றே சொல்ல முடியும். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழித்து விடுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. மாலை நேரமும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடும். இருந்தாலும் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சியை மேற்கொள்வது ரொம்ப நல்லது. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. என் மனதை அமைதிப்படுத்துவதற்கான உண்டான பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது. யோகா போன்ற பயிற்சியில் ஈடுபடுவதும், நடைப்பயிற்சி போன்றவற்றில் ஈடுபடுவதும் உங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்ற சூழ்நிலைகளை உங்களுக்கு தகுந்தாற் போல நீங்க மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். புது புது விஷயங்களை நோக்கி இன்று ஆர்வம் செல்ல கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடும். பெரிய பிரச்சனைலாம் இல்லை. இந்த நாள் உங்களுக்கு சுமூகமான உறவு நீடிக்க கொடுங்க. சமூக பணி புரிவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். அரசியல் சார்ந்த விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். சமூக பொறுப்புகளும் இன்று கண்டிப்பாக வரக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் கண்டிப்பாக குறைந்துவிடக்கூடும். நிலவிய பணமும் இன்று வசூலாகிவிடும். பணியாளர்கள் பணி விஷயமாக
வெளியூர் சென்று வரக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தின் தேவை குறையின்றி நிறைவேறக்கூடும். இன்று கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் கொஞ்சம் ஏற்படும் பார்த்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் நல்ல நிலையில் இருக்கக்கூடுங்க. அதிகமான போட்டிகளால் லாபம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். அதற்கு ஏற்றாற்போல நீங்க நடந்து கொள்ள வேண்டும். கூட்டாளிகளும் சாதகமின்றி செயல்படுவார்கள். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்குங்க. இருந்தாலும் எல்லாவற்றையும் நீங்க சரி கட்டி விடுவீர்கள். எதிர்பார்க்கும் கடன் உதவிகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்திற்குள் விடுபட்டு விடுவீர்கள். மனம் சந்தோஷம் அடையக்கூடும். அபிவிருத்தி பணிகளை நீங்க நிறைவாக செய்து முடிக்க முடியும். இன்று பெண்களுக்கு நல்ல விஷயங்களில் ஆர்வம் செல்லக்கூடுங்க. பெண்கள் மன தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். யோகமான நல்ல பலனையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பெண்கள் ஆசைப்பட்ட பொருளை இன்று வாங்கிக் கொள்வீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி கண்டிப்பாக சந்தோஷமாக காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு மனம் மகிழ்வாக வைத்துக் கொள்ள முடியுங்க. காதல் போன்ற விஷயங்களில் விருச்சிகம் ராசினியர்கள் கொஞ்சம் சின்ன சின்ன கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். காதலை விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. மிகவும் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். கல்வியில் உங்களால் சாதிக்க முடியுங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக இருக்க கொடுங்க. மாணவர்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு சிரமம் இல்லாமல் எடுத்து செல்ல கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்ற ஆன்மீகத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். தொழில் போட்டிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. புது புது விஷயங்களில் இன்று உங்களுக்கு ஆர்வம் செல்ல கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நன்மைகள் நடைபெற கொடுங்க. இன்று பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். யாரையும் விமர்சனம் ஏதும் செய்ய வேண்டாம். யதார்த்தமாக பேசி பழகுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அனுஷம் கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். மனம் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திறந்துவிடக்கூடும். உணவு விஷயங்களில் கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. என்று யதார்த்தமாக அனைவரிடத்திலும் நடந்து கொள்வீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள். வேகம் வேண்டாம். விவேகத்துடன் செயல்படுங்கள், அது போதுங்க. கேட்டை சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகத்தை இன்று நீங்க வெளிப்படுத்துவீர்கள். கையில் காசு பணம் கண்டிப்பாக பழகுங்க. கோடைக்கால சுற்றுலாக்கள் செல்வதற்கான திட்டமும் திட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்துவிடக்கூடும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய கொடுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிர்பாராத வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடும். காலை நேரம் மிகவும் மகிழ்ச்சியாக அமைந்துவிடக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். இந்த நாள் இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்க கொடுங்க. சந்தோஷ எண்ணங்களால் உற்சாகம் என்று பெறுவீர்கள். அற்புதமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நிறைவேறாத காரியத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி விடுவீர்கள். என்ற பிறருக்கு இயன்ற அளவில் உதவிகளையும் செய்து கொடுப்பீர்கள். கையில் காசு பணம் ஓரளவு புழங்க கொடுங்க. தொழில் வியாபாரம் செழிப்பாக என்று வளரக்கூடும். புதிய அனுகூலம் என்று உருவாக்கக்கூடும். தாராள பண வரவு ஒரு பக்கம் கிடைக்க கொடுங்க. பெண்கள் வீட்டை அழகுபடுத்த கலை அம்சம் நிறைந்த பொருட்களை வாங்க கொடுங்க. என்று எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அதனால் மேல் அதிகாரியிடம் பாராட்டுகளும் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் நீங்க ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்படுவது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு உடல்நல குறைவுகளால் அடிக்கடி விடுபடுக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். நடைபயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று உயர் அதிகாரிகள் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக மென்மேலும் பதவிகளை பெறுவதற்கான சூழலும் இருக்கின்றது. பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் நிர்வகிப்பீர்கள். தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி பெற முடியுங்க. பெண்கள் இந்த நாள் சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கப் பெறுங்க. காதல் போன்ற விஷயங்கள் தெளிவு வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதலில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்கின்றது. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். என்று மாணவர்கள் யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். அடுத்த வரை நீங்க மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கல்வியில் முழு அக்கறை கொள்ள வேண்டும். பாடங்களை எல்லாம் சிறப்புடன் படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்ப்பது மிக சிறப்பு. யோசித்து எதையும் செய்யுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் ஆரஞ்சு நிறம்.
நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமிக்க செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. இரவு பகலாக கஷ்டப்பட்டதற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். திட்டமிட்ட பணிகளை மட்டும் செய்யுங்கள், அது போதுங்க. போராட்டம். நல்லவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்களை அடியோடு ஒழியுங்கள். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். எதிலும் நீங்க அவசரப்பட வேண்டாம். உங்க முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நல்ல உணவுகளை எடுத்துக்கொண்டு உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம். குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக நல்லது. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. அடுத்தொரு விஷயங்கள் நமக்கு வேண்டாங்க. செய்யும் பணியை மட்டும் கவனமாக செய்யுங்கள். காலை நேரம் மகிழ்ச்சியாகவே இருக்க கொடுங்க. மந்தமான சூழலிருந்து விடுபட வேண்டும். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. இந்த நாள் அவ்வப்போது வீண் ஆசைகள் மனதிற்குள் தோன்றும். எது எப்படியோ செய்யும் காரியத்தை நிதானமாக செய்யுங்கள், அது போதும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மகரம் மகரம் ராசினியர்கள் என்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெற கொடுங்க. சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்கப் பெறுங்க. அதிர்ஷ்டம் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடுங்க. இன்று மனதிற்குள் ஏற்பட்ட கவலைகள் கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். நிறைவேறாத காரியம் கூட கண்டிப்பாக நிறைவேறிவிடும். நண்பரின் மனம் நிறைந்த வாழ்த்து கண்டிப்பாக கிடைக்குங்க. திட்டமிட்ட செயல்களை எளிமையாக நிறைவேற்றி விடுவீர்கள். தொழில் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு சிறப்பாக செல்லும். கூடுதல் வளர்ச்சியுமின்றி ஏற்பட கொடுங்க. தாராள பண வரவும் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பெண்கள் வீட்டு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வர்கள். பிள்ளைகளை நல்ல முறையில் கவனித்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று மன மகிழ்ச்சியுடன் இன்று வாழ்க்கை நடத்த முடியுங்க. காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருப்பதும் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வதும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இருந்தாலும் அதனையும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இன்று குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக காணப்படுங்க. மகரம் ராசினியர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடும். நீங்கள் சோதனையான பலன்களை சந்தித்தாலும் இறுதியில் அதனை சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். உடல்நிலையில் தேவையில்ல பிரச்சனைகள் கொஞ்சம் எழுது. மருத்துவ செலவுகளுக்கு பின்னர் சரியாக கொடுங்க. எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எதிலும் முழு பலனை அடைவதில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும். நண்பர்களை நல்ல நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசம் இருப்பினும் தயவு செய்து அடியோடு ஒழியுங்கள். மகரம் ராசினியர்கள் கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. அது எல்லாம் உங்கள் கையிலே இருக்கின்றது. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று மாணவர்கள் எந்த ஒரு முடிவையும் தடபுடலாக எடுக்க வேண்டாம். கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் உங்களால் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. முயற்சி செய்தால் முன்னேறி செல்ல முடியும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்க எழுந்ததும் கண்டிப்பாக கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இந்த நாள் உங்களுக்கு முடிவுகள் எல்லாம் தெளிவாக இருக்கக்கூடும். நல்லவரை மட்டும்தான் நீங்க கூட வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள்ல தயவு செய்து தலையிட வேண்டாம். எந்த ஒரு குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காதீர்கள். நம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். தொடர்ந்து முன்னேறி செல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்லுங்க. என்ற மன பதட்டம் கொள்ளாதீர்கள். ஒரு நல்ல மனசுக்கு நல்லது நடந்தேறக்கூடும். திருவோணம். குடும்பத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். சுமூகமான உறவுகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொந்த பந்த நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறிவிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்கும். இருந்தாலும் உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். அவிட்டம். சோதனைகளை எல்லாம் இன்று சாதனைகளாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியுங்க. உணவு விஷயங்களில் மட்டும்தான் கட்டுப்பாடு வேண்டும். வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது உணவு பாதுகாப்பு என்பது கண்டிப்பாக வேண்டும். யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கும் உள்ளாக்காதீர்கள். யதார்த்தமாக அனைவரிடமும் பேசி பழகுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சுமூகமான உறவுகள் நீடிக்கும். சிறப்புடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்ல கொடுங்க. யாரையும் குறைத்து மட்டும் மதிப்பிடாதீர்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. கும்பம் கும்பம் ராசினியர்கள் என்ற மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். சொந்த பந்த வருகையும் இன்று இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும்தான் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். உங்களின் நியாயமான பேச்சை சிலர் ஏற்றுக்கொள்வதில் சிக்கல் இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய நியாயமான பேச்சை எப்பொழுதும் உழைத்துக் கொண்டே இருங்கள். அது உங்களுக்கு வெற்றி வாகை சூடிவிடும். உங்களின் தன்மான குணத்துக்கு சோதனை வரலாம். சிலர் வேண்டுமென்றே சின்ன சின்ன பிரச்சனைகளில் இழுத்து விடலாம்.
செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடுங்க. சகோதர வழியிலும் உங்களுக்கு செலவுகள் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்வது நல்லது. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு தயவு செய்து செல்ல வேண்டாம். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளை இன்று எடுக்க முடியுங்க. சின்ன சின்ன இடையூறுகள் ஏற்பட்டாலும் அதனை சரி கட்டி விட முடியும். மிதமான பண வரவு இன்று கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது. இன்று பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உருவாக கொடுங்க. நேரம் செலவிடுவீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் மூலமும் உதவிகள் கிடைக்க கொடுங்க. வார்த்தைகளை மட்டும் தெளிவாக உச்சரியுங்கள். கோபமான பேச்சை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். தொழில் வியாபார நிலையில் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்பட்டு சரியாகுங்க. பெரிய முதலீடுகளில் புதிய முயற்சிகளை மேற்கொள்ளாமல் இருப்பது நல்லது. எதிலும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் கண்டிப்பாக உத்தமம். வெளிவட்டார பழக்க வழக்கங்களால் அனுகூலமான பலனை கண்டிப்பாக அடைய முடியுங்க. அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல முயற்சிகள் மூலம் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று பெண்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். நகை பணத்தை தயவு செய்து கடனாக நீங்களும் வாங்க வேண்டாம். கடனாக தயவு செய்து கொடுக்கவும் வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள். என்று காதலில் உள்ளவங்க ரொம்ப குழப்பமடைவீர்கள். கை கூடுமா கை கூடாதா, பிரச்சனை ஆகுமா ஆகாதா என்று யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். காதலில் நீங்க இல்லத்தில் பேசுவதே சிறப்புங்க. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தெளிவான முடிவெடுப்பது நல்லது. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக இருக்க கொடுங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். மாணவ கண்மணிகள் முழு முயற்சி எடுத்தால் எதையும் சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்களுடைய மனசுக்கு ஏற்றாற் போல சில பணிகள் நடைபெற கொடுங்க. சில பணிகள் நடக்கவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையுங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபட முடியும். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி கட்டி விடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லைங்க. மனசுக்கு ஏற்றாற்போல் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்து விட கொடுங்க. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் இன்று வெளிப்படக்கூடும். அற்புதமாக காய் நகர்த்தி வெற்றி பெற முடியுங்க. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். இன்று வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் இருந்தால் வெற்றி என்பது கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழலும் இருக்குங்க. குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. புரட்டாதி. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். இன்று சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. பேச்சை குறைத்துக் கொண்டு பணியில் ஈடுபடுவது நல்லது. இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்குங்க. நட்பு வட்டாரத்தை இன்று பெருக்கிக் கொள்வீர்கள். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்ன ஒன்று வீண் அலைச்சலை கொஞ்சம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அதிகப்படியாக வெயிலில் சுற்றி தெரிய வேண்டாம். உடல் உஷ்ணம் அடையும் பார்த்துக் கொள்ளுங்கள். மேனம் ராசினியர்கள். இன்று நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. நிறைவேறாத ஆசைகள் கூட கண்டிப்பாக நிறைவேறுங்க. அனைவரிடமும் இயல்புடன் பழகுவது மிக நல்லது. நண்பரின் கருத்தை மட்டும் விமர்சிக்க வேண்டாம். யாரையும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் உள்ள அனுகூலத்தை நீங்க பாதுகாப்பது நல்லது. பணியாளர்கள் பணி விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்குங்க. உத்தியோகம் நிமித்தமாக கூட பயணங்கள் சென்று வருவீர்கள். சின்னதாக கடன் வாங்க வேண்டியிருக்கும். தேவைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். வீண் ஆசைகள் மனதிற்குள் தோன்றுங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. என்ன ஒன்று எதிலும் குழப்பமடைவீர்கள். தயவு செய்து வீண் விரயத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். முக்கியமாக யாருக்கும் நீங்க வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்க வேண்டாம். சில காரியங்கள் உங்களுடைய வாக்கு வன்மையால் நடைபெறுங்க. அதன் காரணமாக வாக்குறுதி கொடுத்து விடுவீர்கள். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்குங்க. இருந்தாலும் முன் கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இறைவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மனம் ஓரளவு அமைதி நிலையை அடையக்கூடும். என்று உத்தியோகத்தில் உள்ளவர்கள் எந்த ஒரு பணியும் நீங்க சரிவர செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் செல்வீர்கள். இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செல்லுங்கள். மேல் அதிகாரிகள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். கடல் தாண்டி வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையில் உள்ளவருக்கு முன்னேற்றம் இருக்கும். அது மட்டுமில்லை, கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க கொடுங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். மனதை மட்டும் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் சில விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முன்கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவது நல்லது. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். பெண்கள் இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். காதலை விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அவசரம் ஏதும் பட வேண்டாம். என்று மாணவர்கள்
முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டுங்க. எந்த ஒரு முயற்சியிலும் நீங்க ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உயர்கல்வி உங்களுக்கு மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பொறுப்பான பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியும். அதனால் உங்களால எந்த ஒரு வேலையில ஈடுபட்டாலும் வெற்றி இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்து விடலாம். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்க எழுந்ததும் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி இன்று அற்புதமாக காய் நகர்த்தி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சிரமங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கப்பட்டு விடுவீர்கள். இயல்பு வாழ்க்கையை தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அனைவரிடமும் யதார்த்தமாக பேசுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்கள் வெற்றி பெற கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல பாருங்கள். அனுகூலமான நல்ல சூழல் எல்லாம் இருக்குங்க. நீங்கள் நல்ல விதமாக எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இறை வழிபாடு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்திரட்டாத்தி நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். ஆன்மீக எண்ணங்கள் இன்று மேலோங்க கொடுங்க. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். செய்யும் பணியில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. இன்று நிறைவேறாத காரியம் கூட நிறைவேறும். மாலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறப்பு கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். அது போதுங்க. ரேவதி இன்று உயர்வான நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். காலை நேரம் மிகவும் மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வீர்கள். அனைவரிடமும் இயல்புடன் பழகுவீர்கள். யதார்த்தமாக பேசி காரியங்களை சாதித்து விடுவீர்கள். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கும் சென்று வருவீர்கள். நல்ல நண்பர்களை மட்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசங்கள் தயவு செய்து வேண்டாம். திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள், அது போதுங்க. மற்றபடி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இருந்தாலும் வீண் ஆசைகள் மட்டும் மனதிற்குள் தோன்றும். அதனால் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் ஏற்படும். அதனை மட்டும் கொஞ்சம் சரி செய்து கொள்ள வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.